அனைவருக்கும் வணக்கம். பிரபஞ்சம் தரும் லாட்டரி யோகம் அப்படிங்கிற தலைப்புல ரூபாய் 12 கோடியை வெல்லப் போகும் அதிர்ஷ்ட ராசிகள் அப்படிங்கிறதுல ஒரு 5 ராசிக்காரங்களை பத்தி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக 6 இலக்க எண்களோடு நான் கணிச்சு கொடுத்துருக்கிறேன். நண்பர்களே, இந்த பதிவை விருப்பம் உள்ளவங்க பாருங்க, விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து பார்க்க வேண்டாம். வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை இந்த அதிர்ஷ்ட எண்கள் கண்டிப்பாக இந்த 5 ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் வாய்ப்பை கொடுத்தே தீரும். முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். அந்த வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறத இந்த 5 ராசிக்காரங்கள் முதன்மையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக பார்க்கலாம். மற்றபடி பிக்சடாக ஒரு அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது அவங்க சுய ஜாதகத்தில் லக்னம், ராசி, யோகாதிபதி அப்படிங்கிற அமைப்பில் நிச்சயமாக உண்டு. அதை சுய ஜாதகங்களை கணிச்சு எடுக்கிற பொழுது அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக நமக்கு யோகத்தை தரக்கூடிய எண்களாக, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக ஃபிக்ஸடாக தெரிஞ்சுக்கலாம், இந்த எண்கள் தான் அப்படின்னு சொல்லி. மற்றபடி பொதுவாக ராசிக்கு கணிக்கின்ற பொழுது இந்த நான் கொடுத்துருக்கிற இந்த எண்கள் இந்த பதிவில் உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும் அப்படிங்கிறத. அப்போ ஒரு முயற்சி பண்ணுகின்ற பொழுது நம்பரை தெரிஞ்சு முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மனசு திருப்தியாக இருக்கும். தெரியாமல் முயற்சி பண்ணுகின்ற பொழுது இந்த நம்பரை எடுக்கலாமா, இந்த நம்பரை செலக்ட் பண்ணலாமா, அந்த நம்பரை சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நம்மக்கிட்ட வரும் இல்லையா? அந்த குழப்பம் அப்படிங்கிறது வேண்டாம். அப்போ இந்த எண்களை வச்சு மூவ் பண்ணுங்க. இந்த கொடுத்துருக்கிற 6 எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சும் விளையாண்டுக்கலாம். இந்த லைனாக வரணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு யோகம்தான் கிடைச்சது அப்படின்னு சொன்னால். கிடைக்காத பட்சத்தில் இதில் இருக்க எண்களை மாற்றி அமைச்சு விளையாண்டுக்கலாம். இதில் கொடுத்துருக்கிற எண்களில் ஒரு 4 எண்கள் தான் இருக்குது, பாக்கி 2 எண்கள் வேறு எண்களாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கான எண்கள், நம்ம ராசிக்கான அதிர்ஷ்ட எண்கள் அதிகபட்சமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு 6 எண்கள் நான் கணிச்சு கொடுத்துருக்கேன்னா அந்த 6 எண்களில் அதிகபட்சம் நம்மளுடைய எண்கள் ஒரு 4 எண்கள் அதிகமாக வந்து விட்டாலே அது நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான். அது ஆரம்பத்தில் நம்மளுடைய எண்களாக இருக்கலாம், கடைசியில் முடிகிற போது நம்மளுடைய எண்களாக இருக்கலாம், இடையில நம்மளுடைய எண்களாக இருக்கலாம். இந்த மாதிரி மாற்றி அமைச்சு வரணும். 0 அப்படிங்கிற ஒரு பொதுவான எண். அந்த 0த்தை நம்ம எப்படி வேணுமானாலும் பயன்படுத்திக்கலாம். புரியுதுங்களா? இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். நண்பர்களே, புதுசாக நம்ம காணொலியை பார்க்கணும்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். லாட்டரி தமிழ்நாட்டில் கிடையாது, அண்டை மாநிலங்களில் இருக்குது, வெளிநாடுகளில் இருக்குது. அங்கே இருக்கிறவங்க முயற்சி பண்ணுகின்றவங்களுக்கு தான் இந்த பதிவை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். மற்றபடி யாரையும் வற்புறுத்தி வாங்க சொல்வதற்கான பதிவு இது அல்ல. நம்மளுடைய காணொலி சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் வெளி மாநிலம், வெளிநாடுகளில் இருக்கின்றவர்கள். பொதுவாக ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு ராசியின் அடிப்படையில் கணிச்சு அதிர்ஷ்ட எண்கள் கொடுங்க அப்படிங்கிறது கேட்டதற்கு இணங்கத்தான் இந்த பதிவை நான் கொடுத்துருக்கிறேன். இப்போ மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி இருக்குது, ராகு கேது பகவான்களுடைய பயிற்சிகளும் இருக்குது. ஆல்ரெடி சனி பயிற்சி ஆயிருச்சு திருக்கணிதத்திற்கு. இந்த மிகப்பெரிய வருடாந்திர கிரகங்கள் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு 2.5 வருஷம் மிக மிக ஒரு அற்புதமான நல்ல யோகமான காலம் அப்படிங்கிறது எல்லா காணொலிகளையும் ஜோதிடர்கள் கணிச்சு கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய காணொலியிலையும் அதே மாதிரி உண்டு. அது ஏன்னா ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான், குரு பகவான் தனஸ்தானத்தில், ராகு பகவான் 10ஆம் இடத்துல, நம்பர் 1 இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுல ரிஷபராசி தான். அப்போ ரிஷபராசிக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். ராகுகேது பயிற்சிகளும் சிறப்பாக இருக்குது, சனி பயிற்சியும் சிறப்பாக இருக்குது. அதன் அடிப்படையில் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு 6 இலக்க எண்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2, 4, 6, 3, 8, 5, 246, 385. இந்த 6 எண்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். இந்த 6 எண்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாடலாம். இந்த 6 எண்களுக்குள்ள 0 எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வரலாம். இந்த 6 எண்களில் குறைந்தபட்சம் ஒரு 4, 5 எண்களாவது இந்த எண்களாக இருக்கணும். மற்றபடி இதில் சொல்லப்படாத எண்கள் அப்படிங்கிறது 1, 9, 7 இந்த எண்கள் சொல்லப்படாத எண்கள். இது இடையில எங்கே வேண்டுமானாலும் ஒரு எண் வரலாம். ஆனால் நம்மளுடைய எண்கள் அதிகமாக இருக்கணும்.
246, 385. இந்த ரிஷபராசிக்கு ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கின்றது, பயன்படுத்தலாம். அடுத்ததாக சிம்மம் ராசி. சிம்மம் ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருப்பார். லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அதன் அடிப்படையில் சிம்ம ராசி நண்பர்களுக்கு 1, 5, 9, 6, 4, 7 159, 647 அப்படிங்கிறது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும். இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாடலாம். 0 அப்படிங்கிற எண் பொதுவான விஷயம். அப்போது நம்மளுடைய எண்களே அதிகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. டபுளாக கூட இருக்கலாம், ஒவ்வொரு எண்ணும் டபுளாக கூட வரலாம். இப்போ 99 அப்படின்னு வரலாம், 777 ட்ரிபிளாக கூட வரலாம், ஆரம்பத்தில் 77 இருக்கலாம், முடிகிற போது 44 இருக்கலாம். இப்படி இந்த எண்களையே தான் மாற்றி அமைத்து நம்ம விளையாடுகின்ற பொழுது கண்டிப்பாக அதில் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். முயற்சி பண்ணலாமா? முயற்சி பண்ணுவோம். அப்போ 159, 647 இந்த 6 எண்கள் சிம்ம ராசிக்கு பொதுவாக யோகத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் நண்பர்களே. அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பார். நல்ல அற்புதமான யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இந்த மே மாதம் 18ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நேரம் அப்படிங்கிறது சூப்பர் நேரமாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 6 இலக்க எண்கள் அப்படிங்கிறது 4, 7, 6, 3, 8, 9, 476, 389 இந்த எண்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் சொல்லப்படாத எண்கள் அப்படிங்கிறது 2 இருக்குது, 5 இருக்குது, 1 இருக்குது. இந்த எண்கள் ஏதாவது ஒரு எண்கள் கண்டிப்பாக வரலாம். மற்றபடி இதில் குறிப்பிட்ட 6 எண்கள் அதிகபட்சமாக இருக்க வேணும் அப்படிங்கிறது. இந்த எண்களை எப்படி வேணுமானாலும் மாற்றி அமைத்து விளையாடலாம். 0 பொதுவானது. அதற்கப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு குரு பகவான் 7ல் இருப்பார். ஒரு நல்ல அற்புதமான யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய அமைப்பில் குரு பகவானுடைய அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக ஒரு 6 எண்கள் உண்டு. அது 5, 1, 9, 7, 3, 2 5, 1, 9, 7, 3, 2 519, 732 இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாடலாம். இதில் சொல்லப்படாத எண்கள் அப்படிங்கிறது ஒரு 3 எண்கள் உண்டு. அதில் 4, 6, 8 சொல்லப்படலை. இதில் ஏதாவது ஒரு எண் வரலாம். மற்றபடி நமக்கான எண்களே அதிகபட்சம் இருக்கணும். இதை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாடலாம் நண்பர்களே. லைனாக போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கிடைத்தால் யோகம்தான், அடித்தால் யோகம்தான். அதுக்கப்புறம் கும்பம் ராசி. கும்பம் ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல இருப்பார். நல்ல அற்புதமான யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. ரொம்ப நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ராசியில் கும்பம் ராசியும் ஒன்று. இந்த கும்பம் ராசிக்கு 6 இலக்க எண்கள் 8, 4, 3, 9, 5, 7 8, 4, 3, 9, 5, 7 இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாடலாம். இதில் நம்மளுடைய எண்கள் அப்படிங்கிறது அதிகபட்சமாக இருக்கணும். இதில் 0 அப்படிங்கிறது பொதுவான ஒன்று. இதே எண்கள் லைனாக கிடைச்சாலும் நமக்கு யோகம்தான். மாற்றி அமைச்சு விளையாடுகின்ற பொழுது 0 எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வரலாம். மற்றபடி கும்பம் ராசிக்கு இது இந்த மே மாதம் அப்படிங்கிறது யோகத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். இந்த எண்கள் முழுக்க முழுக்க பொதுவான கணிப்பாக கணித்து இந்த ராசிக்கு நான் கொடுத்துருக்கிறேன். அதுவும் இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மையமாக வச்சு ராசியும் மையமாக வச்சு கணித்து கொடுத்துருக்குறேன். மேக்சிமம் இந்த எண்கள் கண்டிப்பாக நமக்கு யோகத்தை தரக்கூடிய எண்களாகத்தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு முயற்சி அப்படிங்கிறத நம்ம பண்ண போகிறோம். பகவான் ஒரு வாய்ப்பை கொடுத்தால் இந்த எண்களில் கண்டிப்பாக கொடுப்பார். இந்த எண்கள் அப்படிங்கிறது எப்போதுமே ஒவ்வொரு எண்ணும்
ஒவ்வொரு கிரகத்தை குறிப்பிடும். ஒவ்வொரு எண்ணும் ஒவ்வொரு கிரகத்தை குறிப்பிடும். நவ கிரகங்களில் 9 கிரகங்களுடைய எண் தான் இந்த எண்கள். இந்த எண்கள் எல்லாம் இந்த கிரகங்களுக்கு, இந்த ராசிகளுக்கும் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் கணிச்சு கொடுத்துருக்குறேன். மற்றபடி நீங்கள் பயன்படுத்துகிறதும் பயன்படுத்தாதும் உங்களுடைய சுய விருப்பம். கண்டிப்பாக யாரையும் வற்புறுத்தி இந்த பதிவை நான் கொடுக்கவில்லை நண்பர்களே. முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி நம் பக்கம் வசமாகும் அப்படிங்கிறத நான் மனமுவந்து தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.